வாங்க மீண்டும் சிருஷ்டிக்கு போகலாம். சிருஷ்டியில் அந்த நாட்களில் ஒரு நாள் தேனீ வளர்ப்பு சம்மந்தமான ஒரு ஒரு வகுப்பு எடுத்தாங்க. நாங்கள் காலையிலேயே போயிட்டோம், ஒரு 6-6:30க்கெலாம். அந்த ஐயா அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு அந்த தேனீ வளர்ப்பை பற்றி அந்த பசங்களுக்கு. எனக்கும் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து பொறுமையோடு இருக்கணுன்றதை அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஐயா அவ்வளோ அழகாக பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. தேனீங்களுக்கு வந்து இந்த புகை போடக்கூடாது, ஏன்னா புகை போட்டால் குழந்தைங்க எப்படி அவஸ்தைப்படுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப பொறுமையாக கையாளணும்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். புதுசாக இருந்துச்சு. அதான் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேன் எடுக்கிறப்ப புகை போட்டு தான் எடுப்பாங்க. இந்த ஐயா புகையே போடாமல் அன்றைக்கி எங்களுக்கு தேன் எடுத்து கொடுத்தாரு. எல்லா பசங்களும் அதை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லேயே தெரியுது அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் கற்றுக்குவாங்க. அந்த தேன் பெட்டியிலேருந்து ஒரு அடையை கட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்போ தான் முதல் முறையாக தேன் அடையோடு சாப்பிட்டேன். அருமையான சுவை. இது மட்டும் இல்லை, சிருஷ்டி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பசங்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க.